நாளை என்பது பற்றிய கவலை சிறிதுமின்றி செல்வத்தின் சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விஜயாவின் மனதில் சந்தோஷம் நிறைந்து இருக்கவில்லை. தன் உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் கவர்ந்து கொண்டிருந்த மனோகரனை பற்றி அடிக்கடி எண்ணி தனக்குள்ளே சஞ்சலப்பட்டு கொண்டு அமைதியின்றி வாழ்ந்து கொண்டிருந்தாள். தங்களது காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்த அமிர்தம், மோகனா இவர்களுக்கு விஜயாவின் மனச்சஞ்சலம் சிறிதும் புலப்படவே இல்லை. ஆனால் சில காலமாக அவளுடன் நெருங்கி பழகி நட்புரிமை பாராட்டி வந்த தமயந்திக்கு மட்டும் தன் சிநேகிதி ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாது தவித்து கொண்டிருக்கிறாள் என்று குறிப்பாக தெரிந்துவிட்டிருந்தது. ஆனாலும் அவள் மரியாதையை உத்தேசித்து தன் ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு அதை பற்றி கேட்டு அறிய துணிவின்றி வாளா இருந்து விட்டாள். ஒரு நாள் மாலை தமயந்தியும் விஜயாவும் தங்களுக்கு தேவையான சில பொருள்களை வாங்கும் நிமித்தம் கடைத்தெருவுக்கு சென்றிருந்தார்கள். துணிக்கடை ஒன்றில் தங்களுக்கு தேவையான சில ரகங்களை பேரம் பேசி வாங்கி கொண்டிருந்த தமயந்தி, மிஸ் விஜயா, என்ன ஆச்சரியம், நீங்கள் இந்த ஊரிலா இருக்கிறீர்கள் என்று யாரோ மிகவும் சகஜமாக விசாரிப்பதை கேட்டு சப்தம் வந்த திசையில் தன் திருஷ்டியை திருப்பினாள். நெற்றி மீது சுருளாக புரண்டு கொண்டிருந்த கிராப்பு சிகையும் கலை பொருந்திய முகமும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட ஒரு ஆடவன் இடது கையை தன் கோட்டு பைக்குள் திணித்து கொண்டு வலது கரத்தால் தான் அணிந்திருந்த டையை சரிப்படுத்தி கொண்டவாறு நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் விஜயா மிகவும் பரபரப்படைந்து போனாள். அவள் தடுமாற்றத்துடன் கையில் இருந்த அழகு பையை கீழே தவற விட்டுவிட்டு அவசரமாக குனிந்து அதை எடுத்துக்கொண்டாள். ஆமாம், இங்கேதான் வசிக்கிறோம். நீங்கள் அதே கம்பெனியில் தானே இருக்கிறீர்கள்? பார்த்து வெகு நாள் ஆயிற்று என்று அவனது கேள்விகளுக்கு பதிலளித்தாள். முன்னதாகவே ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போலிருக்கிறது என ஊகித்து கொண்ட தமயந்தி அவர்களது சம்பாஷணையில் குறுக்கிட விருப்பமில்லாது தனது காரியங்களை கவனிக்கலுற்றாள். தமா என்று அன்புடன் அழைத்த வண்ணம் நெருங்கி வந்த விஜயா தாழ்ந்த குரலில், இவர்தான் மிஸ்டர் மனோகரன். நான் முன்பு வேலை செய்த கம்பெனியில் மருந்து விற்பனை செய்யும் பகுதியில் வேலை பார்த்து வரும் ரசாயன நிபுணர் என அந்த ஆடவனை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு தொடர்ந்தாற்போல், மிஸ்டர் மனோகர், அவள் என் அத்தை பெண் தமயந்தி. இப்பொழுது நாங்கள் அனைவரும் இந்த ஊரில் என் சகோதரன் வீட்டில்தான் வசிக்கிறோம் என்று சுருக்கமாக கூறினாள். கடைத்தெருவிலிருந்து வந்த பின்பு அன்று நீண்ட நேரம் விஜயா யாரிடமும் உற்சாகமாக எதுவும் பேசவில்லை. அவளது முகத்தில் அடிக்கொரு தடவை கவலை திரை லேசாக படர்ந்து மறைந்த வண்ணம் இருந்ததை தமயந்தி கவனிக்க தவறவே இல்லை. இரவு போஜனத்திற்கு பின் குளிர்ந்த நிலவொளியில் சிநேகிதிகள் இருவரும் வழக்கம்போல் பொழுதுபோக்காக வார்த்தையாட தோட்டத்து புல்தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டனர். விஜி, உன்னை ஒன்று கேட்கப் போகிறேன். மனத்தாங்கள் அடையாது பதில் கூற வேண்டும். உன் மனதை ஏதோ ஒன்று வருத்தி கொண்டிருக்கிறது. இன்று மாலையில் கடைத்தெருவிலை சந்தித்த அந்த ஆடவருக்கும் உன் மன வருத்தத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் நினைப்பது சரிதானே என்று கேட்டாள் தமயந்தி. திடீரென்று உன்னிடம் கூட கூறாது இவ்வளவு நாளும் ஒளித்து வைத்திருந்தேன். இனி அவ்வாறு செய்தால் வேதனை தாளாது என் உள்ளம் வெடித்துவிடும் போல் இருக்கிறது. தமா, உன்னை தவிர எனக்கு உகந்த சிநேகிதிகள் யாரும் கிடையாது. உன்னிடம் உண்மையை கூற நான் ஏன் சங்கோஜப்பட வேண்டும் என்று ஆரம்பித்த விஜயா மேலே பேச முடியாது தயக்கத்துடன் நிறுத்தினாள். நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இன்று மாலை கடையில் சந்தித்த மனோகரன் என்பவரை நீ நேசிக்கிறாய் இல்லையா என வினவினாள் தமயந்தி. ஆமாம் என்று தலையை அசைத்த விஜயா கண்களில் மல்கிய நீரை துடைத்து கொண்டாள். துயரத்தால் அவள் நெஞ்சு இரண்டாக பிளந்துவிடும் போல் வேதனை செய்தது. தமா, ஆனால் இதில் ஒரு வேடிக்கை இருக்கிறது. நீ அறிந்தால் என்னை கட்டாயம் பரிகசிப்பாய். இந்த காதலானது ஒருதலைப்பட்டது. வானத்து நிலவுக்கு அழும் குழந்தையைப் போல் கிடைக்க முடியாத அவரது அன்பிற்காக நான் ஏங்கி வருந்தி கொண்டிருக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஆனால் அவருக்கு என் மீது அத்தகைய பாசம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கவில்லை என்றாள் பெருமூச்சுடன். நீ அதை எப்படி நிச்சயமாக கூற முடியும் என்று கேட்டாள் தமயந்தி கவலையுடன். அவ்வளவு கூட அறிந்து கொள்ள எனக்கு திறமை இல்லையா என கேட்டுவிட்டு விஜயா வறட்சியாக மெல்ல நகைத்தாள். இவ்வளவு தீர்மானமாக சொல்கிறாயே, அவர் மனதை வேறு யாரிடமும் பறி கொடுத்து விட்டிருக்கிறார் என நீ சந்தேகிக்க ஆதாரம் ஏதாவது உண்டா என தமயந்தி விடாது மேலே கேட்டாள். தமா, என்னை விட நீ படித்தவள், புத்திசாலி. நீயே இப்படி பேசுவது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. என்னை அவர் நேசிக்கவில்லை என்றால் அவர் மனம் வேறு ஒரு இடத்தில் லயித்திருக்கிறது என்று அர்த்தமா? என்னிடம் அவருக்கு அன்பு ஏற்பட என்ன விதமான குணங்கள் இருக்கின்றன? மனதை வசீகரிக்கும் அழகு என்னிடம் இருக்கிறதா? உள்ளத்திற்கு உவகை ஊட்டும் படிப்போ சாதுரியமோ இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. என்னிடம் குறைகள்தான் அதிகம் இருக்கின்றன என்றாள் விஜயா மிக்க வருத்தத்துடன்.
சிநேகிதியின் தோளின் மீது தன் கரத்தை லேசாக வைத்துக்கொண்டு ஆறுதலாக தமயந்தி பேசலுற்றாள். விஜி, நம்மிடம் காணப்படும் குறைகள் மட்டுமே பெரிதாக கண்களுக்கு தென்படுமாகில் அப்படிப்பட்டவர்களது அன்பு நமக்கு சிறிதும் வேண்டியதில்லை. அழகு, அந்தஸ்து, படிப்பு இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள குணங்கள் அல்ல. ஒருவரோடு ஒருவரை இவைகளுக்காக ஒப்பிட்டு பார்ப்பது மதியினும். நீ பார்வைக்கு பெரிய அழகி அல்ல என்பதற்காக அவருக்கு உன்மேல் அன்பு ஏற்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதரை எண்ணி நீ ஏங்குவது மிகவும் தவறு. விஜய், உன்னிடம் நான் கடுமையாக பேசுவதாக எண்ணாதே. உன் நலனை உத்தேசித்து சொல்கிறேன். இந்த பரந்த உலகத்தில் உன்னை உன் பொருட்டு நேசிக்க ஒரு மனிதன் இருக்க மாட்டான் என நீ ஏன் தவறாக எண்ண வேண்டும்? அன்பு என்பது அந்தஸ்திற்காகவோ அழகிற்காகவோ ஏற்படக்கூடாது. தானாக பொங்கி பெருகி வர வேண்டும். பலவிதமான நலனை உத்தேசித்து செயற்கையாக தூண்டப்பட்ட அன்பு நிரந்தரமற்றது. அத்தகைய விவாகத்தினால் இரு தரப்பினருக்கும் சுகம் இல்லை. உதாரணமாக, என் கால் ஊனமாக இருப்பது யாவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த ஒரு குறை பெரியதாக உன் சகோதரன் கண்களுக்கு தென்பட்டிருந்தால் அவரை மணந்து கொள்ள மறுத்திருப்பேன். அவருடைய பணம், அந்தஸ்து முதலிய பலவும் பற்றி நான் சிறிதும் அக்கறைப்படவில்லை என்று படபடவென்று பேசிக்கொண்டு போன தமயந்தி திடீரென்று நிறுத்தினாள். திடுக்கிட்டு போன விஜயா, தமா, என்ன சொன்னாய்? அண்ணா உன்னை மணந்து கொள்ளப் போகிறாரா? எனக்கு இந்த சங்கதியே கொஞ்சமும் தெரியாதே என்று கேட்டாள். தமயந்தியின் அழகிய முகத்தில் பிரகாசமானதொரு புன்னகை மலர்ந்தது. ஆமாம் விஜி, உனக்கு தெரிவதற்கு பிரியமே இல்லை. எங்களது விவாகத்தை பற்றி நான் ஒருவருக்கும் தெரிவிக்க விரும்பவில்லை. என் விருப்பப்படி உன் அண்ணா யாருக்கும் இதை சொல்லவில்லை. எனினும் சில மாதங்களில் ராஜாவின் தொழில் விவகாரங்கள் ஒரு நிலைக்கு வந்ததும் சிறப்பாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று உன் அத்தை அவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கள் மன விருப்பத்தையும் தெரிவித்து அவர்களது மனப்பூர்வமான சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தூரம் மனம் விட்டு என்னிடம் உன் காதல் ரகசியத்தை கூறியதனால் உனக்கு மட்டும் நானும் என்ற அந்தரங்கத்தை கூறினேன் என்றாள். தமா, உன் கையை இப்படி கொடு. வரப்போகும் திருமணத்திற்கு மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அளிக்கிறேன். ஏற்றுக்கொள். என் அண்ணாவை நீ பிணைந்து கொள்ளப் போகிறாய் என்பதை அறிய எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா என உற்சாகத்துடன் அவளது கரங்களை பிடித்து குலுக்கினாள் விஜயா. இதற்கு பின் சிநேகிதிகள் இருவரும் நீண்ட நேரம் தங்கள் மன உணர்ச்சிகளை சிறிதும் ஒலிக்காது ஒருவருக்கொருவர் கூறி மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அடைந்தனர். நாட்கள் செல்ல செல்ல தமயந்தி, விஜயா இவர்களின் சிநேகிதம் அதிகரித்து கொண்டே சென்றது. அதே போன்று மோகனா, அமிர்தம், நமச்சிவாயம் இம்மூவரின் அட்டகாசங்களும் அதிகமாகிக் கொண்டே வந்தன. தங்களுக்கு அங்கே வசிக்க உரிமைகள் இருப்பதாக எண்ணி இருமாந்து கொண்டு அவர்கள் மூவரும் காந்திமதியின் அதிகாரத்தை எந்த வழிகளிலெல்லாம் பறிக்கலாம் என்று பேசி சத்திய ஆலோசனை செய்த வண்ணம் இருந்தனர். தியாகராஜனது நன்மதிப்பை கவர்ந்து கொண்டு விட்டால் காந்திமதியை அடக்கி விடுவது எளிது என்ற தீர்மானத்திற்கு வந்த அந்த மூவரும் பல வழிகளிலும் அவனது அன்பிற்கு உகந்தவர்களாக முயற்சிக்கலானார்கள். அதன்படியே அமிர்தம்மாள் திடீரென மகன் மீது இவ்வளவு காலம் இல்லாத ஒரு அன்பை மழை போல் பொழிய தலைப்பட்டாள். காந்திமதி கோவிலுக்கோ கடைத்தெருவிற்கோ சென்றிருக்கும் சமயங்களில் தியாகராஜன் ஆபீஸிலிருந்து திரும்பி வந்துவிட்டால் போதும், மூவரும் தங்களது அன்பு நாடகத்தை மிகவும் உற்சாகமாக நடிக்க ஆரம்பித்தார்கள். தியாகு வந்திருக்கு, அமிர்தா சீக்கிரம் காபி பலகாரம் கொண்டு வா என்று உரத்த குரலில் கத்தி நமச்சிவாயம் தன் சகோதரியை எச்சரிப்பான். தியாகராஜன் உட்கார சோபாவை தட்டி கொட்டி சரிப்படுத்தி மின்சார விசிறியை ஓட விடுவான். உட்காரப்பா குழந்தை. என்ன வேலை என்ன வேலை, உடம்பு துரும்பாய் போச்சு. உனக்கு கொஞ்சம் 1 மாதம் ஓய்வு அவசியமப்பா. இந்த கோடைக்கு எங்கேயாவது ஹாயாக போய் ஒரு 10 நாளாவது இருந்து விட்டு வந்தால் தான் சரிப்படும் என்று புகழ்ச்சியாக பேசி உபசரிப்பான். அண்ணா வந்துட்டீங்களா? இன்னமும் காணவில்லையே. வழியில் காருக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்று மோகனா தேனினும் இனிய குரலில் நயமாக விவரித்து கொண்டு ஓடி வந்து அண்ணன் அருகில் அமர்ந்து கொள்வாள். அண்ணா முதல்ல களைப்பு தீர ஏதாச்சும் சாப்பிடட்டும், அப்புறம் நீ பேசலாம். சித்தனி தொணக்காம சும்மா இரு என போலியாக தன் மகளை அதட்டிவிட்டு அமிர்தம் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு பலகாரங்களையும் காபியையும் எடுத்து வந்து மேஜை மீது வைத்துவிட்டு சாப்பிட சொல்லி மிகவும் வற்புறுத்தி உபசரிப்பாள். இதற்குள் நமச்சிவாயம் மின் விசிறியை நிறுத்திவிட்டு ஓலை விசிறியை கையில் எடுத்துக்கொண்டு தியாகராஜன் அருகில் வந்து நின்று கொண்டு விசிறத் தொடங்குவான். அண்ணா,
என்று குழந்தை குரலில் கொஞ்சி அழைத்த வண்ணம் மேஜை அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டு மோகனா தன் கண்களை சுழற்றி கொண்டு, என் சிநேகிதிகள் எல்லாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா என அவனது ஆவலை தூண்டிவிட்டு வேடிக்கையாக சிரிப்பாள். காந்தி பென்சில் கம்பெனி தியாகராஜன் என்றதும் தலை வெளுத்து போன வயதான மனிதர் என்று நினைத்திருந்தோம். இவ்வளவு சிறிய வயதிலே நல்ல பிரபல மனிதராகிவிட்டிருக்கிறாரே உங்கள் அண்ணா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அண்ணா. இங்கே வரும்போதெல்லாம் அவர்கள் உங்களை பற்றி ஏதாவது பேசி ஆச்சரியப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள் என்று முகஸ்துதி செய்வாள். திருஷ்டி பட்டுவிடப் போகிறது. ஒரு கண் போல ஒரு கண் இருக்காது. இந்த பெண்களை எல்லாம் அப்படி பேசும்படி நீ இடம் கொடுக்காதே என்று அமிர்தம் இடைமறித்து கண்டிப்பாள். தெய்வம் கூட புகழ்ச்சிக்கு மயங்குவதாக எண்ணி பக்தர்கள் தங்களது பாமாலைகளில் நீங்கள் அந்த பக்தனுக்கு அதை செய்யவில்லையா, இந்த பக்தனுக்கு இதை செய்யவில்லையா என்று கூறி ஸ்தோத்திரம் செய்கின்றனர். அவ்வாறு இருக்கையில் மனித உள்ளம் புகழ்ச்சிக்கும் முகஸ்துதிக்கும் மயங்கி விடுவதற்கு கேட்பானேன்? அமிர்தம், நமச்சிவாயம், மோகனா என மாறி மாறி மூவரும் செய்த முகஸ்துதிக்கு செவி கொடுத்த தியாகராஜன் நாலாவட்டத்தில் புகழ்ச்சியை ரசிக்கத் தொடங்கினான். ஏன், மிகவும் விரும்பினான். தொழில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் தன் போன்ற மனிதனுக்கு இவ்வாறு அடிக்கடி யாராவது புகழ வேண்டியது அவசியம் என்று கூட எண்ணினான். காபி பலகாரம் போன்று சில நாட்களில் தியாகராஜனுக்கு புகழ்ச்சி என்பது தேவையான ஒரு ஆகாரமாக கூட அமைந்துவிட்டது. தமையனிடம் தனக்கிருந்த சலுகையை தன் சிநேகிதிகளுக்கு தெரியும்படி பிரபலப்படுத்த மோகனா பெரிதும் விரும்பினாள். ஆகவே அவள் தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்திருந்தாள். தியாகராஜனது அனுமதியின் பேரில் அன்று அவர்களது பங்களாவில் ஒரு விருந்திற்கு ஏற்பாடாகியிருந்தது. கலாசாலையில் தன்னுடன் படித்த பெண்களைத் தவிர தனக்கு சமீபத்தில் பரிச்சயமாயிருந்த சில பெரிய மனிதர் வீட்டு பெண்களையும் மோகனா அந்த விருந்திற்கு அழைத்திருந்தாள். விருந்து நடத்தப்போவதை பற்றியோ யாரெல்லாம் விருந்தினர்கள் என்பதை பற்றியோ அவள் காந்திமதியிடம் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. தேவையான ஜாமான்களை வாங்கி சேகரிப்பதை அமிர்தமும் நமச்சிவாயமும் ஏற்றுக்கொண்டிருந்தனர். நகரத்தில் இருந்த பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு விருந்து சாப்பாடு தயாரிப்பு பரிமாறும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பிறந்த நாள் அன்று சாயங்காலம் பங்களா வாயிலில் உள்ள பல மின்சார விளக்குகளும் ஜெகஜோதியாக எரிந்து கொண்டிருந்தன. தோட்டத்து திறந்த வெளியில் மேஜையில் மீது விதவிதமான உணவு வகைகளை ஹோட்டல் சிப்பந்திகள் பரிமாறிக்கொண்டிருந்தனர். அமிர்தம் மிகவும் விலை உயர்ந்த பட்டு சேலையை உடுத்திக்கொண்டு தோட்டத்து வாயில் பக்கம் தன் பெண்ணின் தோழிகளை வரவேற்க மலர்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள். நமச்சிவாயம் கூட பிறந்த நாள் வைபவத்தின் கோலாகலத்தில் மூழ்கி போயிருந்தான். ஒரே சமயம் பல இளம் பெண்கள் வரப்போகிறபடியால் அவன் அது சமயம் தன் தோற்றத்தில் சிறிது அதிகப்படியாக அக்கறை காட்டுவதுதான் சிறந்தது என எண்ணி அன்றைய அலங்காரத்தில் விசேஷ கவனம் செலுத்தியிருந்தான். தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேளாது வீட்டிலே அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வாளாயிருந்த காந்திமதிக்கு கோபம் உச்சநிலையை அடைந்து விட்டிருந்தது. ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவள் எழுந்து சென்று ஹால் பக்கம் எட்டி பார்த்தாள். ஹாலின் நடுவிலே கிடந்த வட்ட மேஜை ஒன்றின் மேல் பெரிய தட்டில் ஒரு கேக் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது பல மெழுகுவர்த்திகள் சொருகப்பட்டு அவைகள் எரிந்து கொண்டிருந்தன. மிகவும் கருத்துடன் தன்னை அலங்கரித்து கொண்டிருந்த மோகனா கையில் ஒரு சிறு கத்தியுடன் மேஜை அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவசரப்படாது ஒவ்வொன்றாக அணைக்க வேண்டும் என்று அவளுக்கு செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுத்தாள் சிநேகிதிகளில் ஒருத்தி. அந்த பெண்ணின் அலங்காரம், கேக்கை வெட்டி அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் முறை, இவைகளை கவனித்த காந்திமதி சகிக்க முடியாது, மோகனா, இங்கே சித்த வந்துட்டு போமா என்று அழைத்தாள். எதிர்பாராத சமயம் தன்னை அத்தை அழைத்தது மோகனாவை திடுக்கிடச் செய்தது. கேளிக்கையின் இடையே இவ்வாறு அத்தை குறுக்கிடுவதை அவள் வெறுத்தாள். ஆகவே கோபத்துடன் விடுவிடுவென்று காந்திமதி நின்ற பின்கட்டிற்கு சென்றாள். சற்று தொலைவிலிருந்து இதை கவனித்த நமச்சிவாயமும் அமிர்தமும் ஆவலை அடக்க மாட்டாது மோகனாவை பின்தொடர்ந்தனர். காந்திமதி தனக்கு ஏற்பட்ட சினத்தை அடக்கி கொண்டு, மோகனா, பிறந்த நாள் என்றால் கேக்கும் மெழுகுவர்த்தியும் நமக்கு எதற்கம்மா? இங்கிலீஷ் படித்துவிட்டால் நாம் இங்கிலீஷ்காரர்களாகி விடுவோமா? உன் பிறந்த நாளை நம் சம்பிரதாயப்படி அழகாக கொண்டாடியிருக்கலாமே. கோவிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்து 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு கௌரதியாக நடத்தலாமே. அதை விட்டு இதெல்லாம் என்ன? எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள். அவ்வளவுதான். உடனே மோகனா ஹோ என்று கிரீச்சிட்டு அலறிக்கொண்டு தாயின் தோளில் போய் சாய்ந்து கொண்டு விம்மி அழத் தொடங்கினாள். அதை கண்ட அமிர்தம் கோபத்துடன், நல்லாத்தான் இருக்கிறது நீங்கள் பேசுகிறது. பிறந்த நாளும் அதுவுமா? அதனுடைய சந்தோஷத்தையே கெடுத்து விட்டியே என்று பதிலுக்கு கோபித்தாள்.
கீழே முற்றத்திலே எழுந்த அழுகுரலை கேட்ட தியாகராஜனும் விஜயாவும் மாடியிலிருந்து வியப்புடன் ஓடி வந்தார்கள். மகனை கண்டதும் அமிர்தம், தியாகு, நாங்கள் எல்லோரும் அனாதைகள் அப்பா. உன் ஆதரவிலே வாழ்கிறோம். அதுக்காக இவள் இந்த சமயம் பார்த்து எங்களை அவமானப்படுத்தணுமா? என் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதை இவள் காண சகிக்க மாட்டேன் என்கிறாளே. ஐயோ கடவுளே, இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்லுவேன் என பிரலாபித்து அழுது ஓலமிட்டாள். விஷயம் ஒன்றும் விளங்காத தியாகராஜன், நடந்தது என்ன, விவரமாக சொல்லுங்கள் என்று அதட்டினான். யாரும் சட்டென பதில் பேசும் முன் நமச்சிவாய் முந்தி கொண்டு, ஒன்றுமில்லை குழந்தாய், நீதானே இந்த விருந்துக்கு அனுமதி கொடுத்து ஏற்பாடு பண்ணின. காந்திமதிக்கு திடீர்னு கோபம் வந்தது. இப்போ இதையெல்லாம் நிறுத்தி வந்தவங்களை திரும்பி போக சொல்லுன்னு எல்லார் முன்னாலேயும் வந்து கூச்சல் போட்டுது. மோகனாவுக்கு ரொம்ப அவமானமாயிடுத்து என்றான். அதை கேட்டு தியாகராஜன் முகம் கோபத்தினால் சிவந்து போயிற்று. மோகனா, கண்களை துடைத்து கொண்டு நீ போய் வந்தவர்களை கவனி என உத்தரவிட்டுவிட்டு அவர்கள் அனைவரையும் அப்பால் போகச் செய்துவிட்டு தனிமையாக நின்று கொண்டிருந்த அத்தையிடம் திரும்பி, அவள் அரிய குழந்தை, அவள் ஆசைப்பட்டதை செய்து கொண்டு போகட்டுமே. இதனால் உங்களுக்கு என்ன குறைந்து போய்விடும்? அவள் விஷயத்தில் நீங்கள் இனி எதற்கும் குறுக்கிட வேண்டாம். தாயையும் சகோதரிகளையும் சரியாக நடத்தவில்லை என்ற கெட்ட பெயர் எனக்கு வீணே எதற்கு என்றான் கடுமையான குரலில். காந்திமதி அம்மாள் அதற்கு ஒன்றுமே பேசவில்லை. அவளுக்கு பேசவும் முடியவில்லை. நெஞ்சை யாரோ பலமாக அமுக்குவது போன்ற துக்கம் அவள் தொண்டையை இறுக்கி பிடித்து கொண்டது. தியாகராஜனா இப்படி பேசுகிறான் என நம்ப முடியாதவள் போல் அவள் அவனை பிரமிப்புடன் பார்த்துவிட்டு மௌனமாக பின்கட்டிற்குள் சென்று விட்டாள்.